ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது க்ரோமில் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த அக்கௌண்ட் வந்து சிங்க் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு தடவை நம்ம ஷட் டவுன் பண்ணும்போதோ இல்லை வந்து க்ரோமை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போதோ அது வந்து திரும்ப சிங்க் வந்து டேர்ன் ஆஃப் ஆயிடுது. ஸோ இது உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட கூகுள் க்ரோம் வந்து ஆல்வேஸ் சிங்கில் இருந்தால் தான் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பைண்டிங்கில் இருக்கும். அதுதான் உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு ஒரு தடவை வந்து சிங்க் ஆஃப் ஆகும்போது நமக்கு இது ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி இன்னைக்கு இஷ்யூவில் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் சைன்இன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சைன்இன் பண்ணியாச்சு. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த 3 டாட்ஸ் இருக்கும் ரைட் டாப் கார்னரில். அதில் பிட் செட்டிங்ஸில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டா. ஸோ இந்த குக்கீஸை வந்து நம்ம எப்போவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்க நல்லது. பிகாஸ் ஓல்டர் பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா குக்கீஸ் வச்சு நிறையா ஸ்கேம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து நார்மல் வெப்சைட்ஸுமே வந்து குக்கீஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிளியர் குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா வென் குவிட் க்ரோம் அப்படின்றது வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இது டிசேபிள் பண்ணுறதுனால இப்போ வந்து ஒரு தடவை நம்ம க்ரோம் க்ளோஸ் பண்ணும்போதும் குக்கீஸ் வந்து அதுவாகவே கிளியர் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அது கிளியர் பண்ணாது. நம்ம சேவ் பண்ண டேட்டா, நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்த டேட்டா எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஆல்வேஸ் நம்ம சிங்க்லேயே வச்சுக்கலாம். ஸோ எதுவுமே திரும்ப திரும்ப சிங்க் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.